ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீயாகவே இந்த டாகி காயின் இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ டிஎல் காயின் இதெல்லாம் வரல, இனிமேல் தான் லான்ச் ஆகுது. ட்ரம்ப் காயின் ஆல்ரெடி லான்ச்டு, அவங்களுக்கு $300 மேலே போயிட்டு இப்போ தான் வந்து நம்மளுக்கு ஏர் ட்ராப்பில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் லிங்க் அனுப்பிச்சேன்னா ஸ்டார்ட் கொடுங்க. இது டெதரில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இந்த மாதிரி அந்த டாஸ்க் இருக்கும், ஒரு சில டாஸ்க்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா கீழே அந்த ஏரோ இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சைட்ஸ் வரும். ஸோ அதை கிளைம்னு வரும், கிளைம் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் ஒர்க்கு. டெய்லி நம்ம ஓப்பன் பண்ணி இது போல் கொடுத்துட்டு இங்கே மியூட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். மியூட்டுன்னு இருந்தால் அன்மியூட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது கிளைம் இருக்கும், நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளைம் வரும். ஸோ $10 டெதர் காயின் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஏர் ட்ராப்பாக இருக்குது. இன்னும் நான் எடுக்கலை, வித்ட்ரா பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் வரும்போது தான் வித்ட்ரா கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு இது, நம்ம அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்காக தான் இருக்கும். இதில் பாருங்கள், சொலானா, டிஆர்எக்ஸு, ட்ரம்ப்பு, டாஜு இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். இதெல்லாமே ஃப்ரீ காயின்ஸ் தான். டாஜ் காயின் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது புதுசு. கிளைம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இது மாதிரி நம்ம நிறையா ஆட் பண்ணிவிட்டு ரெஃபரல் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த 20 பேர் கேட்குறாங்க மோஸ்ட்லி. ஸோ 20 மெம்பர்ஸ் நம்மளுக்கு எப்போ ரீச் ஆகிறாங்களோ அப்போ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இங்கே இப்படி தான் கோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கம்யூனிட்டியை நம்ம விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். வியூ பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இந்த ஏரோ டச் பண்ணி பாருங்கள், அதில் கிளைம் வரும், கிளைம் கொடுத்துடணும். டெய்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான் ஒர்க். ஸோ இது எல்லாமே புதுசாக வந்திருக்கு. ஓகேஎக்ஸ் எல்லாம் புதுசாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. இப்போ ஓகேஎக்ஸும் டாஜ் காயின் கொடுக்குறாங்க பாருங்கள். பினான்ஸ் ஒரு டாஜ் காயின் கொடுக்குறான், பினான்ஸ் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அவன் ஒரு டாஜ் காயின் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சில மக்கள் வந்து கம்யூனிட்டி வர்றதுக்காகவும் இவங்க கம்பைன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒர்க் டாக்ஸும் புதுசு, இந்த காயினும் புதுசு தான். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு வேலெட்டில் ஆட் ஆகிட்டுருக்கு. இதில் நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டெய்லி லாகின் இதை டச் பண்ணிங்கன்னா தேர்ட் டேக்கு ரிவார்டு இன்றைக்கி ரெட் கலரில் காட்டுது பாருங்கள். 300 எனக்கு கிடச்சிருக்கு. சரியா? அதே போல் வாட்ச் ஆடு ஒவ்வொரு நாளும் டெய்லி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு 1000 காயின் கிடைக்கும். இப்படி நம்ம நிறைய காயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஏர் ட்ராப்பில் எடுக்கலாம். இப்படிதான் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரீ ஏர் ட்ராப்பில். சிம்பிள் ஒர்க். இது நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு தெரியாது, புரியாது. இது நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதே போல் கிரிப்டோவில் என்னதெல்லாம் வந்துட்டுருக்கு புதுசாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் கேம்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த கேம்ஸும் விளையாடலாம். நான் ஆல்ரெடி விளையாண்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்குது. நான் இப்போ கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணேன்னா தான் நான் வந்து அந்த கேமை விளையாட முடியும்.
கம்யூனிட்டி இதை வந்து டெய்லி நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ரியல் யூசர். யூடியூப் ஆக்டிவிட்டி, யூடியூப் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி அதை கிளைம் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். ட்விட்டர், ட்விட்டர் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவு சில இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருப்பீங்க, அதனால் ஜஸ்ட் டச் பண்ணாலே உங்களுக்கு 500 ஆட் ஆகிடும். ஃபஸ்ட் டே மட்டும்தான் நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது நீங்கள் ட்விட்டர், டெலிகிராம் இதில் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கோத்ரூ பண்ணலாம். அதில் நிறைய மெசேஜஸ் டெய்லி வரும். ஸோ ஃப்ரீயாக நம்ம இருக்கும்போது இது கொஞ்சம் நம்ம கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் டச் பண்ணிங்கன்னா போகும், அது நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நான் இதுக்காகவே ஃப்ரீ கிரிப்டோ நிறையா குரூப்ஸ் எடுத்துகிட்ருக்கிறேன், அதனால் அதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கிரிப்டோவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நிறைய பேர் ஏர்ன் பண்ணணும்னு இஷ்டப்படுவோம் இல்லையா? ஃப்ரீ காயின்ஸ் எதுக்கு வீணாக விடணும், எல்லாமே நிறையா ப்ரைஸ்க்கு போகுது. ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது, ஏன்னா புதுசாக லான்ச்சு. ஃப்ரீ ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லி நான் என்னடா நிறையா போட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ நான் நிறையா எடுத்ததில்லை, முன்னாடி கொஞ்சம் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாக கிரிப்டோவில் தான் வந்துட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஈவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நிறைய பேஜஸ் இருக்கு என்கிட்ட. டொனால்ட் ட்ரம்ப் காயின் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கிளைம் பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிங்கனாலும் இதை மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு ஓரளவு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இது நான் ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிட்டேன், டெய்லி லாகின் பண்ணிட்டேன், அதனால் கிடைக்காது, ஒரு டைம் தான் கிடைக்கும். ஸோ மேலே உள்ள ஏரோவை டச் பண்ணிங்கன்னா கீழே போய்டும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே உள்ள ஏரோ டச் பண்ணிங்கன்னா இது எல்லாமே செக் பண்ணலாம். டாகி காயின், மேஜர் கம்யூனிட்டி, ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். இதில் நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருப்பாங்க. இந்த எக்ஸ்ஆர்பிலாம் இனி ஃபுல்லாக நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான காயின் ரேட் வந்து ஜாஸ்தி போகும். இப்போ $2 இருக்குது, ஆனால் ஜாஸ்தி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எக்ஸ்ஆர்பி எங்கே இருந்தாலும் கொஞ்சம் அது நம்ம வந்து மைனிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஆர்பி ட்ரம்ப் காயினை விட எக்ஸ்ஆர்பி எல்லாம் நிறைய சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து கிளைம் கொடுத்துக்கலாம். இதுலேயும் டெய்லி டாஸ்க் இருக்குது பாருங்கள். எக்ஸ்ஆர்பி நியூஸ், இதை போய் பார்க்கணும். ஜஸ்ட்டு ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் ஜாயின் கொடுக்கணும். எக்ஸ்ஆர்பி பற்றி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஈகோசிஸ்டம், இது வந்து பெரிய பெரிய ஐபிஎம் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இவங்களோ எக்ஸ்ஆர்பியில் தான் சேலரி கொடுக்க போகிறாங்க, ட்ரான்சாக்ஷன்ஸ் வைக்க போகிறாங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் அதிகமாகும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு கிரிப்டோ பற்றி தெரியாது, பட் எக்ஸ்ஆர்பி பற்றி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதனுடைய ரேட்டும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட எக்ஸ்எல்எம்னு ஒன்று இருக்குது, அதுவும் அதனுடைய ப்ரைஸ் இப்போ கம்மியாக தான் இருக்குது, அதுவும் ரேட் ஏறும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் அதனால் யூடியூப் சேனல் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். சில இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக நான் ஏர் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிரதர் வந்து ஒரு இது எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு, அவரும் அமெரிக்கன். ஸோ இந்த மாதிரி எதில் நம்ம எந்த வேலட் எப்படி பண்ணணும் எல்லாமே கைடன்ஸும் பண்ணுறாரு. ஸோ அவர் நல்ல எப்படி சொல்கிறது, ப்ரேயரில் நல்லா வந்துட்டு காட்ஸ் கைடன்ஸ் என்னென்ன கிரிப்டோலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு சில கைடன்ஸ் படி நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேங்களா, காட்ஸ் கைடன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே போல் சில கேம்ஸ் விளையாண்டா காயின் வருது. இப்போ நம்ம டெரக்கோஸ் பண்ணுறோம்ல, அதுபோல் இந்த மாதிரி இதில் கேம்ஸ் எல்லாம் வருது. பார்த்திங்கன்னா பேரடைஸ் அப்படின்ட்டு ஒரு போர்ட்டல், இவங்களும் எக்ஸ்ஆர்பி தான் கொடுக்குறாங்க. இதில் கேம் விளையாண்டா நம்ம அந்த எக்ஸ்ஆர்பி ஏர் ட்ராப்லாம் வாங்கலாம். அதுமாதிரி பேரடைஸ் காயின் இதுவுமே வருது. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பப்ளிக்குக்கு. ஏன்னா நிறைய பேர் விளையாடுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் மெம்பர்ஸே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இதில் கேம் விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, 4 மில்லியன் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்படி விளையாண்டே வந்து அந்த காயின்ஸை சேர்க்கறதுனால அதனுடைய காயின்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இப்போ டெரக்கோஸில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 by 1 நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரியா, எக்ஸ்ஆர்பி காயின் வந்து அதுவுமே நம்ம எடுக்கலாம், ட்ரம்ப் காயின் எடுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ ஃப்ரீ காயின்ஸ் இப்படி தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். இதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இது எக்ஸ்ஆர்பி சேட்டுன்னு இருக்கு பாருங்கள், போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே உள்ள வெல்கம் அனிட்டான்னு வந்துருச்சா, இது எல்லாமே அவங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து இதில் ஆக்டிவிட்டி கம்யூனிட்டியில் இருக்கோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ஆர்பி கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ்ஆர்பிலாம் இப்போ ஒரு $2 இருக்குது. இவ்வளோ தான் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளைம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நம்ம வந்து என்னென்ன ஒர்க்கோ பண்ணிகிட்ருப்போம். பட் இந்த மாதிரி அந்த டைமில் கொஞ்சம் கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ காயின்ஸுங்கிறது புதுசாக இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு மக்கள் சேர்ப்பாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குது, எவ்வளோ பீப்புள் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் இதை வந்து எடுத்துக்கிறாங்க ஃப்ரீயாகவே. ஸோ இது பேமெண்ட் பண்ணியும் சில இது வாங்குகிறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. இன்விடேஷன் வந்து 20 பேர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். பூட்ஸ் சேனல்ஸ் இன்விடேஷன் 20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 10 எக்ஸ்ஆர்பி எனக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அவ்வளோதான். நிறைய குரூப்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரீயாக வந்துட்டு கண்டதுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ் இருக்குது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்மளுக்கும் கிரிப்டோ நாலேஜ் கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரீ காயின்ஸும் கிடைக்கும் இல்லையா. இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாது நிறைய பேருக்கு, அதனால தான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ
ஓகே, இப்போ பிஎன்பி வந்து நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் பிஎன்பி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரும் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம்லாம் இருக்குது, நிறைய பேர் வர்றாங்க. ஜூமில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. கைடன்ஸ் கொடுக்குறோம். 350 ருபீஸ், இப்போ 400 ருபீஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம பிவிசி மெட்டா போயிட்டு தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அது வரைக்கும் பிஎன்பியில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 350 ருபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.